தொடர்ச்சியாக இப்படியான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு விசிக்க தள்ளப்பட்டதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இதுநாள் வரைக்கும் எதிரிகள் எதிர்த்தரப்பு அல்லது எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி வந்த இடத்துல அதிமுக பாஜக அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு எங்களுடைய தலைவர் இப்போ விமான நிலையத்தில் கொடுத்த பேட்டியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதாவது குறிவைக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகளில் கூட்டணி தான், திமுகவை தான் குறி வைக்கிறாங்க, அதில் நாங்கள் எங்களை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறத அதில் தெளிவுபடுத்துகிறாங்க. பொதுவாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு உத்தி, அவங்க ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவது. 67க்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் இருந்தது, ஆட்சியில் இருந்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சி, பகுத்தறிவு பேசக்கூடிய கட்சி, நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய கட்சி, இப்படி இருக்கிற ஒரு திமுக. அந்த தேசிய கட்சியை பின்னுக்கு தள்ளிட்டு மாநில கட்சிகள், மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சிகள், மாநில பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சிகள் எல்லா மாநிலங்கள்லேயும் வலிமையாக ஆரம்பிச்சுது. லல்லு பிரசாத் யாதவாக இருக்கலாம், இங்கே என் டி ராமராவாக இருக்கலாம், நீங்கள் எல்லாருமே அப்படியான ஒரு கட்சியாக தான் இருக்குது. அப்போ தேசிய கட்சி வரணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான செயல் திட்டம். அப்போ மாநில கட்சிகளை சிதிலப்படுத்துவது அல்லது அதை பலவீனப்படுத்துவது, இதுதான் அவங்களுடைய உத்தி. இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் எப்போயுமே மண்ணின் மைந்தர்கள் தான் கோரிக்கை எழுப்பப்பட்ட சிவசேனா கட்சி இன்றைக்கி ஏக்நாத் சிண்டே வச்சு அவங்க உடச்சிட்டாங்க. இப்போ அவங்க இனிமேல் அங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாநில உரிமையை பேசுகிறதோ இல்லை மண்ணின் மைந்தர்கள் பிரச்சனையை பேசவோ அவங்க முடியாது. சரத்பவார் இருக்கிறனா அஜித் பவாரை உடச்சி எடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களையும் சிதிலப்படுத்துகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அவங்க வரணும். இது இந்தியா முழுக்க நடந்தது. தமிழ்நாட்டில் அதிமுகவை கையகப்படுத்திட்டு நீங்கள் சசிகலா அவர்களையோ இல்லை டிடிவி தினகரனோ எப்படிலாம் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த பின்னணியில் ஒரு மாநில கட்சியை கையகப்படுத்தி இன்னொரு மாநில கட்சியை, வலிமையாக இருக்கக்கூடிய மாநில கட்சியை சேதாரப்படுத்துறது அல்லது அதை நிலகுலைய வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய உத்தி. இதில் ஒரு கட்சியை நீங்கள் வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிற இடத்துல நிறுத்துவாங்க, அல்லது திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்சி உருவாக்குவாங்க. இன்னொரு கட்சி ஆதரிக்கிறது மாதிரியான ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. திராவிட எதிர்ப்பு ஒரு கட்சி, திராவிட ஆதரவு ஒரு கட்சி, ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். ரெண்டையுமே உருவாக்குறது அவங்க தான் உருவாக்குவாங்க. அப்படி தான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு சூழலை விஜய் வச்சு அப்படி ஒரு இதை செட் பண்ணுறாங்க.